सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. प्रतिकर्म व्यवस्था இந்த பிரகரணத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸ்ல பொதுவாக நமக்கு பிரத்யக்ஷ ஸ்தலத்துல எப்படி நாம ஒரு விஷயத்தை கிரகிக்கிறோம் இந்த விஷயத்த சொன்னார். அதாவது வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தோடு நம்மளுடைய பாக்கிய இந்திரியங்களுக்கு சம்பந்தம் ஏற்படுறது. அப்படி சம்பந்தம் ஏற்படும் போது அந்தக்கரணம் இருக்கு, மனசு, இந்த மனசும் வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தோடு சம்பந்தப்படுறது. அப்ப அதுக்கு விருத்தின்னு பேரு. இதேதான் விருத்தி நிர்கமனம் அப்படின்னு சொல்றது. இந்த விருத்தி நிர்கமனம் சொல்லறதுக்கு 3 விதமாக பிரயோஜனம் சொல்லலாம். ஜீவன் ஜீவாத்மா அவித்யை உபாதியாக கொண்டவன், அதனால அவன் சர்வகதம், அதாவது வியாபகனாக இருக்கான். வியாபகனாக இருந்தாலும் அந்த விஷயத்தோடு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, அசங்கனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு கட்சி. அப்ப அந்த பட்சத்துல இந்த விருத்தியால என்ன ஆகிறதுன்னு சொன்னா விஷயத்தோடு ஜீவாத்மாவுக்கு சம்பந்தம் ஏற்படுறது. இது ஒரு பிரயோஜனம். ஜீவாத்மா அவித்யை உபாதியாக கொண்டவன், வியாபகன். ஆனா அவனுடைய ஸ்வரூபமே ஆவர்த்தமாக இருக்கு. அஜ்ஞானம் அவருடைய ஸ்வரூபத்தை மறைச்சு வச்சிருக்கு, விஷயாவச்சின்ன சைத்தன்யத்தையும் மறைச்சு வச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது இவனால அந்த இடத்துல இருந்து கூட அந்த விஷயத்த பார்க்க முடியல, அப்படியா இருக்கு. அப்ப இந்த விருத்தி என்ன பண்றதுன்னு சொன்னா அந்த ஆவரணத்தை பங்கம் பண்றது. இந்த மாதிரி ஜீவன் சர்வகதங்கிற பட்சத்துல விருத்திக்கு 2 பிரயோஜனம். ஜீவன் அந்தக்கரணத்தை உபாதியாக கொண்டவன், பரிச்சின்னனாக இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கும் விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லாததுனால விஷயத்தை இவனால பார்க்க முடியல. அதனால சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் அந்த விருத்தி வருது அப்படின்னு ஒரு 3 பட்சம் இதுக்கு முன்னாடி சொன்னார். அதுலயும் அந்த பட்சத்துல விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சைத்தன்யம் எது அப்படின்னு ஒரு விசாரம். பிரம்ம சைத்தன்யமா ஜீவ சைத்தன்யமா, இதை பத்தியும் மேல் கூட நிறைய விசாரம் பண்ணப்படுறோம். பிரம்ம சைத்தன்யம் தான் விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய தியானம். அப்ப இந்த ஜீவன் அந்த விஷய சைத்தன்யம்னு சொல்றோமே அதோட கலந்தாதான் இவனுக்கு அந்த விஷயம் தெரிய முடியும். விஷய சைத்தன்யம் விஷய தியானம். அந்த விஷய தியானம் இந்த ஜீவனுக்கு வரணும்னா இந்த ஜீவனும் விஷய சைத்தன்யமும் ஒன்னாக இதுக்காக விருத்தி உபயோகப்படுறது. இது பொதுவாக இவர் சொன்ன விஷயம். இதுக்கு மேல இப்ப சொல்லக்கூடிய பிரதிகர்ம விவஸ்தைங்கிறது ஒவ்வொரு பாகமாக அதுல எடுத்து எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆட்சேபம் வரும். அந்த ஆட்சேபத்துக்கு இப்ப பதில் சொல்லும். நனு இயம் பிரதிகர்ம வியவஸ்தா ந உபபத்தியதே ததாஹி ஸ்வசன்னிகிருஷ்ட இந்திரியஜன்ய ஸ்வஜ்ஞானாத் பூர்வம் घटादेहे सत्वे प्रतीति मात्र शरीरत्व व्याप्त काल्पनिकत्व अयोगः. நாம பார்க்கறதுக்கு முன்னாடியே நாம பார்க்கிற விஷயங்கள் இருக்கு, இருந்தாதான் அதை நம்மளால பார்க்க முடியும். அதாவது இந்திரிய சம்பந்தம் ஏற்பட்டு அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். விஷயத்தோடு இந்திரியத்துக்கு ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு அதுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி விஷயம் இல்லைன்னு சொன்னா தியானம் வரத்துக்கு முன்னாடி இந்திரியத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் எப்படி வர முடியும்? அதனால நாம பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த விஷயமும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் இந்த பிரதிகர்ம வியவஸ்தை நீங்க சொன்னது சரியாக ஆகும். ஆனா உங்க மதத்துல
பிரபஞ்சம் மித்யா சுக்தி ரூபியவத்துன்னு சொல்றேன். சுக்தி ரூபியவத்துன்னு சொன்னா என்ன ஆகும்? சுக்தி ரூபம் எப்படி நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி கிடையாது இல்லையா? நீங்க பாக்குற சமயத்துல தான் இருக்கு, பாக்குறதுக்கு முன்னா பூர்வம் இல்ல. அதனால அதை நாம என்ன சொல்றோம்? கால்பனிகம், கல்பிதம் அப்படின்னு சொல்றோம். கல்பிதம், அதாவது கல்பிதம்னா என்ன? பிரதிபாச தெரிய அந்த பாசிச்சுட்டு இருக்கிற காலத்துல மாத்திரம் அது இருக்கு, அதுக்கு முன்னையோ பின்னையோ இல்லை. இதுதான் கல்பிதம்னு சொல்றது. அதை இவ என்ன சொல்றா? பிரதீதி மாத்திர சரீரம். பிரதீதி மாத்திர சரீரம்னா தெரியற இடத்துல சமயத்துல மாத்திரம் இருக்கு, அதுக்கு முன்னையோ பின்னையோ கிடையாது. இதுதான் பிரதீதி மாத்திர சரீரம், கால்பனிகம் அப்படின்னு சொல்றது. இப்ப நீங்க பிரதிகர்ம விவஸ்தையை ஒத்துண்டால் என்ன சொல்ல வேண்டியிருக்கும்? தெரியறதுக்கு முன்னாடியே அந்த வஸ்து இருக்கு. அப்ப அதை கால்பனிகம்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. நீங்க கால்பனிகத்துவத்தை ஒத்துக்கிறீங்க. பிரபஞ்சம் கூட கால்பனிகம்னா மித்யா, மித்யாத்துவத்தை ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்துண்டால் பிரதீதி மாத்திர சரீரமாக அதை சொல்ல வேண்டியிருக்கும், சுத்தி ரூபத்தை போல. அப்படி நீங்க சொல்லிட்டா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வஸ்து இல்லைங்கிறதுனால இந்திரிய சன்னிகர்ஷம் அந்த வஸ்து தெரியறதுன்னு நீங்க ஒரு பிரக்கிரியை சொன்னாலே அது தவறாக ஆகும். சன்னிகிருஷ்ட இந்திரியஜன்ய ஸ்வஜானா பூர்வம். அந்த கடத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கடத்தை வாங்கிட்டோம். கடத்தோடு இந்திரியத்துக்கு சன்னிகர்ஷம் ஏற்பட்டு அந்த சன்னிகர்ஷத்தினாலே கடஜானம் வரத்துக்கு முன்னாடி கடாதே சத்வே முன்னாடியே அந்த கடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்ப என்ன ஆகும்? கால்பனிகத்துவ அயோக. கால்பனிகம்னு அந்த கடத்தை சொல்ல முடியாது, அப்படின்னா மித்யான்னு சொல்ல முடியாது. ஏன்? மித்யாவா இருந்துட்டு போட்டோமே, அதே சமயத்துல தெரியறதுக்கு முன்னாடி இருக்கட்டுமே, சத்தா இருக்கட்டுமே, என்ன உங்களுக்கு இதனால நஷ்டம்? மித்யாதான், பிரம்மத்தை போல சத்தியம் இல்லை, ஆனா தெரியறதுக்கு முன்னாடி இருக்கு அப்படி சொல்றதுக்கும் அதுக்கும் ஒன்னும் விரோதம் இல்லையேன்னு கேட்கலாம். அதுக்கு அவர் முதல்லயே பதில் சொல்றார், பிரதீதி மாத்திர சரீரத்துவ வியாப்த கால்பனிகத்துவ அயோகா. எத்திர மித்யாத்வம் தத்திர பிரதீதி மாத்திர சரீரத்துவம்னு நியமம். எதை நாம மித்யன்னு சொல்றோமோ, நம்ம இதுவரையில் எதை மித்யன்னு பார்த்துட்டு இருக்கோம்? இந்த சுக்தி ரஜதம் ரஜு சர்ப்பம் இதெல்லாம் தானே மித்யா. அங்கதானே மித்யாத்வம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. எத்திர மித்யாத்வம், எங்கெல்லாம் இந்த மாதிரி கால்பனிகத்துவம்னா மித்யாத்வம்னு வச்சுருக்கோம். மித்யாத்வம் எங்க பார்க்கிறோமோ அதெல்லாம் பிரதீதி மாத்திர சரீரமாக இருக்கு. அதாவது பிரதீதி காலத்தை தவிர வேற காலத்துல இல்லை அப்படின்னு தெரிகிறது அப்படின்னு தான் பார்த்திருக்கோம். அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தையும் நீங்க மித்யான்னு சொன்னா பிரதீதி காலத்துக்கு முன்ன பின்ன இல்லைன்னு தானே சொல்ல வேண்டியிருக்கும். அப்ப முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டா எப்படி அதுல இந்திரிய சன்னிகர்ஷம் வர முடியும்? இந்திரிய சன்னிகர்ஷம் அந்த வஸ்து தெரியறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆக இல்லைன்னு சொல்லிட்டு மித்யான்னு சொல்லிட்டு அதே சமயத்துல இப்படிதான் எங்க மதத்துல பிரத்யக்ஷம் வருது, விஷய பிரத்யக்ஷம் ஆறுதுன்னு ஒரு பிரக்ரியை சொல்றே, இது உங்க சித்தாந்தத்துக்கு விருத்தமாக இருக்கு. ஸ்வஜானாத் பூர்வம் கடாதே சத்வே பிரதீதி மாத்திர சரீரத்துவ வியாப்த கால்பனிகத்துவ அயோகா. நச்ச கால்பனிகத்துவ விசேஷः பிராதிபாசிகத்வாதிரேவ தத்வியாப்தः கௌரவாத். அப்ப இங்கேருந்து ஒருத்தன் கேட்பான், அத்வைதி இங்க என்ன சொல்ற? ஒரு நியமம் சொல்லி என்ன மடக்கிறேன். எத்திர மித்யாத்வம் தத்திர தத்திர பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் அப்படின்னு வியாப்தி. பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் இல்லைன்னு சொன்னா மித்யாத்வமும் இல்லை. எத்திர தூமஹ தத்திர தத்திர வன்ஹி. வன்ஹி இல்லைன்னு சொன்னா தூமமும் இல்லை. வியாபகாபாவா வியாப்தியாபாவா சொல்லலாம். அப்படி இங்க பிரதீதி மாத்திர சரீரத்துவம் இல்லை, அதனால கால்பனிகம் இல்லை. கால்பனிகமா இருந்தா பிரதிபாச மாத்திர சரீரமா இருந்தாகணும் அப்படிங்கிற நியமத்தை வச்சுட்டு பேரு. நான் என்ன சொல்றேன்? மித்யாத்வம் பொதுவாக பிரதிபாச மாத்திர சரீரத்துவத்துக்கு வியாபியமாகாது. அதுல சில விசேஷம் போட வேண்டியிருக்கும். அங்கேயும் ஒரு சொல்றேன், தூமங்கிறது வன்னிக்கு வியாபியம்னு சாதாரணமா சொல்லிட முடியாது. அந்த தூமத்துக்கு ஏதாவது விசேஷம் போட்டான். இப்படி வன்னியே இல்லாத சமயத்துல கூட வன்னியிலேருந்து வந்த புகை இருக்கலாம்.
எங்கெல்லாம் வன்னி தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வன்னி இருக்குன்னு அனுமானம் பண்றது தப்பா போடுங்க அந்த வியாப்தி. ஏன்னா வன்னியை புகை போட்டுட்டு வன்னியை எடுத்துன்னு போயிட்டான். வன்னி போயிடுத்து, வன்னி அங்க இல்ல, ஆனா அந்த புகை இருக்கு. இப்ப புகை இருந்தா வன்னி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால நீங்க என்ன சொல்லணும், உங்க நியமத்தை கொஞ்சம் பரிஷ்கரிக்க வேண்டும். வெறும் எத்திர தூமனா தத்திரத்திர வன்னி அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த தூமம் அவிச்சின்ன மூலமாக குபுகுபுன்னு வந்துட்டே இருக்கான்னு பாக்குறேன். வெறும் ஒரு தடவை வந்துட்டு அவர் போராடு. அவிச்சின்ன மூலம் பூமரேஷாம் பசியதி அப்படின்னு சொல்ல, அவிச்சின்னமாக கலந்து வந்துட்டே இருக்கு. இப்பேற்பட்ட தூமம் எங்க இருக்குமோ அங்க வன்னி இருக்கும் அப்படின்னு நீங்க அதை கொஞ்சம் பரிஷ்கரித்து சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அதை போல நான் என்ன பண்றேன், இது தூம விசேஷம். இந்த மாதிரி நீங்க விசேஷம் போட்டுட்டேன்னா தூமம்னு பொதுவா எடுத்துக்க முடியாது. இப்பேற்பட்ட தூமம்னு விசேஷத்தை தான் எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதை போல நான் என்ன சொல்றேன், மித்யாத்வ விசேஷம். மித்யான்னு சொன்னா அது பிரதீதி மாத்திர சரீரம், இப்படி நியமம் கிடையாது. மித்யால பிராதிபாசிகம்னு ஒரு மிச்சை இருக்கு. வியாபகாரிகம்னு பிராதிபாசிகம்னு மிச்சைக்குள்ள ரெண்டு இருக்கு. அதுல பிராதிபாசிகம்னு சொல்லக்கூடிய மித்யா இருக்கு, அதுதான் பிரதீதி மாத்திர சரீரம். இந்த வியாபகாரிக மித்யா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லலாமேன்னு கேட்பான். எத்திர எத்திர மித்யாத்வ விசேஷா, அதாவது பிராதிபாசிகத்துவம் தத்திர தத்திர பிரதீதி மாத்திர சரீரத்துவம். இந்த வியாப்தி சொல்லிட்டா நமக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லை, இங்க சௌரியமா போச்சு. இந்த வியாபகாரிக பதார்த்தங்கள்லாம் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இருக்கலாம். நமக்கு அது தெரியறதுக்கு முன்னாடியே அது இருந்தால் கூட அது மித்தியன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் இடைஞ்சல் கிடையாது அப்படின்னு இங்க கேட்கலாம். நச்ச கால்பனிகத்துவ விசேஷா பிராதிபாசிகத்வாதிரேவ தத்வியாப்தா பிரதிபாச மாத்திர சரீரத்துவ வியாப்தா. நியமத்தை இப்படி கல்பிச்சுக்கோங்க. என்ன சொல்றான், கௌரவா. அவ என்ன நினைக்கிறான்னா, ஒரு விசேஷணத்தை போடுறது பார்த்து போடணும். அந்த விசேஷணம் இல்லாமலே அந்த நியமத்தை சொல்லலாம்னு சொன்னா அதிகமாக போடக்கூடிய விசேஷணம் அங்க குருபூதம் அந்த மாதிரி கௌரவமாக இருந்தால் வியாப்தி சொல்றது தப்புன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எத்திர தூமஹா தத்திர வஞ்சி. தூமம் சொன்னா அவிச்சின்ன மூலம் அப்பேற்பட்ட தூமம் தான். ஆனா நான் அதுல இன்னொரு விசேஷம் போடுறேன். தூமம் வந்து என்ன கலர்ல இருக்கும், கருப்பா இருக்கும். எவன்ச்ச நீல தூமஹா எத்திர எத்திர நீல தூமஹா தத்திர தத்திர வஞ்சி. நான் அப்படிதான் பார்த்திருக்கேன். ஏன்னா நான் பார்த்த இடத்துலலாம் தூமம் கருப்பா இருக்கு. அதனால எத்திர எத்திர நீல தூமஹா தத்திர தத்திர வஞ்சி அப்படின்னு வியாப்தி சொன்னா இது தப்பு. ஏன்னா அந்த நியமம் சொல்லும் போது அந்த ஒவ்வொரு விசேஷனம் அங்க போடுறதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். கருப்பான தூமம் அப்படின்னு நீங்க சொல்ற தூமம் கருப்பா இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த கருப்பானங்கிற ஒரு விசேஷணத்தை போடலைன்னா அந்த நியமம் தப்பா போயிடும்னு இருந்தா தான் நீங்க போடலாமே தவிர, இல்லைன்னா நியமத்துல அந்த விசேஷனம் சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் அதுவே ஒரு தோஷம், வியாப்தித்வா சித்தின்னு ஆயிடும். அதுக்கு ஒரு வியாப்தித்வா சித்தி நியாய சாஸ்திர திருஷ்டியில வந்து சேர்றது ஒன்றும் புதுசாக இல்லை. அதுல இருக்கிற விசேஷணத்தையே சேர்த்து நீங்க சொல்லிவிட்டேன்னா அது எப்படியா ஏன் சொன்னேன், சொன்னதுக்காகவே தோஷம் வந்துடும். அத போல இங்க என்ன சொன்னா, எத்திர எத்திர மித்யாத்வம் தத்திர தத்திர பிரதிபாச மாத்திர சரீரத்துவம். இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு லகு. நீங்க மித்யாத்வத்துல இப்பேற்பட்ட மித்யாத்வம்னு ஒரு விசேஷனம் சேர்த்து நீங்க அதுதான் அப்படின்னு ஒரு விசேஷணத்தை சேர்த்து போட்டீங்கன்னா அப்போ வியாப்தித்வா சித்தி வரும். இந்த மாதிரி நியமம் கிடையாது. இதுல குருபூதம் கௌரவான்னு சொன்னா அதிகமாக அதே விசேஷனம் சேர்த்தாலே அங்க தோஷம் வரும்னு சொல்லிருக்கு. இது பூர்வபக்ஷி கௌரவாத்திர கண்டிச்சுட்டான். இந்த இடத்துல பிரம்மானந்தர் சொன்னார், இங்க ஒரு கௌரவமும் இல்லை, இவன் நினைச்சு விட்டான். மித்யாத்வ விசேஷா அப்படின்னு சொல்லும் போது பிராதிபாசிகத்துவம் அப்படின்னு சொல்றச்ச அவனுக்கு அதிகமா விசேஷனம் சேர்த்தா மாதிரி தோணிடுது. மித்யாத்வ விசேஷம் சொல்றச்ச அப்படிலாம் ஒரு மித்யாத்வ விசேஷமும் சேர்க்கல. எத்திர எத்திர பிராதிபாசிகத்துவம் தத்திர தத்திர பிரதீதி மாத்திர சரீரத்துவம். இந்த பிராதிபாசிகத்துவங்கிறதுக்கு ஒரு பிராதீதிகா குருபூதம். நீங்க சொல்ற இதுதான் குருபூதமே தவிர பிராதீதிகத்துவம் ரொம்ப சுலபம்னு சொல்லிட்டாங்க. அது பிராதீதிகத்துவம் தான் முதல்ல சொல்லியிருக்காரு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க மித்யாத்வத்தை இன்னும் கொஞ்சம் பொதுவாக கொண்டு வரதுக்கு அதுல விசேஷனம் போட வேண்டியிருக்கு. அதனால இதுல ஒன்றும் கௌரவம் இல்லை அப்படின்னு பிரம்மானந்தர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இப்போ இவர் வந்து
மித்யாத்வ விசேஷம்னு சொல்றத என்ன நினைக்கிறாருன்னா அந்த மித்யாத்வத்துக்கு நீங்க ஒரு விசேஷம் சேர்த்து போட வேண்டியிருக்கும் அப்படின்னு. ஆனா ஒண்ணும் இல்லை நிஜமா. கௌரவா நச்ச பிரதீதி மாத்திர சரீரத்வ அபாவேபி ஞான நிவர்த்தியத்வாதினைவ கல்பிதத்துவம் பவிஷ்யதி. இதுக்கு மேல என்ன கேட்கிறாங்கன்னா உங்களுக்கு வேண்டியது என்ன? கால்பனிகத்துவம். கால்பனிகத்துவங்கிறது மித்யாத்வம். மித்யாத்வம் இருந்தால் அந்த இடத்துல பிரதீதி மாத்திர சரீரத்துவம் இருக்கும். இதை நாம பார்த்திருக்கோம். இப்ப வியாவகாரிகமான பிரபஞ்சத்துல பிரதீதி மாத்திர சரீரத்துவங்கிற வியாபகமான பதார்த்தத்தை ஒத்துக்கலன்னு சொன்னா மித்யாத்வமே இல்லைன்னு ஆயிடும். இதை வச்சு நீங்க அனுமானம் பண்ண முடியாது, இப்படிதானே? இப்ப நான் வேற தண்டா சொல்றேன். ஒரு உதாரணம், தூமத்தை வச்சுட்டு வங்கிய ஒரு இடத்துல அனுமானம் பண்ண முடியல, போனா போகுது. அது வியாபியமா இருக்கக்கூடிய இன்னொரு ஹேத்துவை வச்சுட்டு நான் அனுமானம் பண்ணிக்கலாம் இல்லையா? இதை வச்சுட்டு பண்ண முடியாட்டாக்க வேற இன்னொரு ஹேத்துவை வச்சுட்டு அதனால அங்க அக்னி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு தப்பும் ஆகாது. அதே மாதிரி இங்க கால்பனிகத்துவங்கிற மித்யாத்வம் சித்திக்கிறதுக்கு இந்த பிரதீதி மாத்திர சரீரத்துவம் இருக்க முடியாது, அதனால வராதுன்னு நீங்க சொன்னாலும் கவலையே இல்லை. ஞான நிவர்த்தியத்துவங்கிற இன்னொரு ஹேத்துவை வச்சுட்டு நான் மித்யாத்வத்தை சொல்றேன். நான் நிறைய மித்யாத்வம் சொல்லியிருக்கேன், 5 பஞ்ச மித்யாத்வங்கள். ஒண்ணு வரலன்னா இன்னொன்னு சொல்லிடலாம். அதனால ஞான நிவர்த்தியத்துவத்தை வச்சுட்டே கல்பிதத்துவம் கால்பனிகத்துவத்தை நான் அனுமானம் பண்ணிக்கலாம்னு ஒருத்தன் இந்த பக்கத்துலயும் கேட்கிறான். பிரதீதி மாத்திர சரீரத்வ அபாவேபி ஞான நிவர்த்தியத்வாதினைவ கல்பிதத்துவம் பவிஷ்யதி. அதனால பிரதீதி மாத்திர சரீரத்துவம் அங்க வந்தாத்தான் மித்யாத்வம் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. வேற இதை வச்சு நான் சொல்லிடலாம். அதுக்கு என்ன சொல்றார்? பிரதீதி மாத்திர சரீரத்வா அபாவேன ஞான நிவர்த்தியத்வ அபாவஸ்யாபி ஆபாத்தியத்வா. இப்படி இந்த சங்கைக்கு நியாயாமிரதக்காரர் என்ன பதில் சொல்றார்? அப்பா பிரதீதி மாத்திர சரீரத்துவம் இல்லை, ஞான நிவர்த்தியத்துவத்தை வச்சுட்டு மித்யாத்வத்தை சாதிக்கிறேன்னு நீ சொல்ற. நான் என்ன சொல்லுவேன்னா பிரதீதி மாத்திர சரீரத்துவம் இல்லாததுனால மித்யாத்வமே இல்லை அல்லது ஞான நிவர்த்தியத்துவமே இல்லைன்னு சாதிப்பேன். எது ஞானத்தினால நிவர்த்தியாக கூடியதாகும்? பிரதீதி மாத்திர சரீரமா இருக்கக்கூடிய வஸ்துதான் அதிஷ்டான தத்துவ ஞானம் வந்தா நிவர்த்தி ஆயிடும். நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அது ஞான நிவர்த்தியம். இது பிரதீதி மாத்திர சரீரமாக இல்லாததுனாலேயே ஞான நிவர்த்தியம் ஆகாது அனுமானம் பண்ணுவேன். பிரபஞ்ச ந ஞான நிவர்த்தியா பிரதீதி மாத்திர சரீரத்துவ அபாவா. நீ என்ன பண்ணின? பிரபஞ்சோ மித்யா ஞான நிவர்த்தித்வா அப்படின்னு அந்த ஹேத்துவை வச்சு சொன்னேன். அந்த ஹேத்துவே பொறுத்துக்கோ. பிரதீதி மாத்திர சரீரத்துவம் இல்லைங்கிறத வச்சுட்டு ஞான நிவர்த்தியத்துவ ரூப ஹேத்துவையே நான் இல்லைன்னு பண்ணிடுவேனே, அப்படி என்ன சாதிக்க முடியும்? பிரதீதி மாத்திர சரீரத்துவ அபாவேன ஞான நிவர்த்தியத்துவ அபாவஸ்யாபி ஆபாத்தியத்வா. சரி, இப்படி நீங்க பண்ணிட்டேன்னா பிரபஞ்சம் மித்யாத்வம் இல்லைன்னு ஆயிடும். ஞான நிவர்த்தித்துவம் இல்லை, கால்பனிகத்துவம் இல்லை. அப்ப எப்படி தெரியும்? பிரபஞ்சத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டா இதுல என்ன கேட்டா பிரபஞ்சம் கூட சத்தியமா இருக்கு, நான் சொல்றபடி காணப்படுறது. பிரதீதேகே விஸ்வ சத்தியத்துவேனா உபபத்தே அன்வயம். பிரதீதி விஸ்வ சத்தியத்துவவாதிக்கும் வருது, மித்யாத்வவாதிக்கும் வருது. பிரபஞ்சம் பொய்யா இருந்தா தான் கண்ணுக்கு தெரியும், திருஷ்யமாகும்னு ஒரு நியமும் இல்லை. பிரபஞ்சம் சத்தியமாக இருந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கலாம். அதனால விஸ்வ சத்தியத்துவேனா பிரபஞ்சம் கூட சத்தியம் அப்படின்னு ஒத்துந்தாலும் கூட அந்த பிரபஞ்சம் தெரியறதுங்கிறதுக்கு அந்த திருஷ்யத்துவத்துக்கு ஒரு ஹானியும் வராது. அதுவா உங்களுடைய திருப்திக்காக சொல்றது. ரெண்டாவது மித்யாத்வேதி ஸ்வப்னாதிபத்து இந்திரிய சன்னிகர்ஷ நிரபேட்சதையாவா உபபத்தே. இப்படியாவது சொல்லலாம். உங்களுக்கு விஷயம் தெரியணும்னா இந்திரிய சன்னிகர்ஷம் இருந்தா தான் தெரியும்னு ஒன்றும் நியமம் இல்லை. சொப்னத்துல பார்க்கிறோம், பார்க்கிற வஸ்துவெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிறோம், இந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்பட்டுதான் எல்லா வஸ்துவும் தெரியுதுன்னு ஒன்றும் நியமம் கிடையாது. அதே மாதிரி வச்சுக்கோங்க, அதான் மொத்தம் எல்லாத்தையும் பிராதிபாசிகமா தள்ளிடலாம். ஒன்னா பிரபஞ்சம் பூர சத்தியம் பரமார்த்திக சத்தியம்னு வா. அப்படி இல்லை சொப்னத்துல தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் பிராதிபாசிகம் இந்திரிய சன்னிகர்ஷங்கள்லாம் வேண்டாம்னு சொல்லு. ரெண்டு பட்சத்திலும் விஸ்வ சத்தியத்துவம் உனக்கு அனிஷ்டமானதான அனிஷ்டாபத்தி இருக்கு. எல்லாமே பிராதிபாதிகம் சொன்னா உன்னுடைய பிரதிகர்ம வியவஸ்தா போச்சு. பிரதிகர்ம வியவஸ்தையில
இந்திரியத்தோடு சன்னிகர்ஷம் ஏற்பட்டு அதனால விஷயம் தெரியுதுன்னு நீங்க சொல்லணும். விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை அது. அப்ப எங்க இந்த விஷயம் இந்திரியத்தோட சம்பந்தம் வருது அதுக்கு? அதனால இந்திரிய சன்னிகர்ஷத்தினால வஸ்து தெரியுதுங்கிற அந்த பிரதிகர்ம வியவஸ்தை நீ சொன்னது இருக்கே அது தவறாகும். ஒரேடியா பிராதிபாசிகம்னு சொல்லுது. சன்னிகர்ஷம் வேண்டாங்க, சன்னிகர்ஷம் அங்க உபயோகப்படாது. ஏன்னு கேட்டா பிராதிபாசிகங்கிறது பிரதீதி காலத்துலதான் இருக்கு. நமக்கு இந்திரியம் அந்த விஷயத்தை தெரிவிக்கணும்னு சொன்னால் அது தெரியறதுக்கு முன்னாடி இந்திரிய சம்பந்தம் வந்திருக்கணும் அந்த வஸ்துவோட. ஆனா பிராதிபாசிக வஸ்துவோ அப்படி இல்லை. அதனாலதான் சுத்தியில ரஜதத்தை பார்க்கிறவன் கண்ணால ரஜதத்தை பார்க்கவே இல்லை. அவன் கண்ணால பார்க்கவே முடியாது அந்த ரஜதத்தை. அவன் கண்ணால பார்க்கலாம்னா எந்த கண்ணால வேணாலும் பார்க்கலாம், இன்னொருத்தருக்கும் தெரியலாம். அவனுக்கு கண்ணை திறந்துக்கிறது எதுக்காகன்னு கேட்டா அந்த சுத்தியை பார்க்கறதுக்கா. சுத்தியோட சேர்ந்து அந்த ரஜதம் தெரியறதுனால கண்ணை திறந்தாதான் பார்க்க முடியும். அதனால அவனுக்கு கண்ணை திறக்க வேண்டிய அவசியம் இருக்கே தவிர ரஜதம் அது சாட்சி பாக்கியம் பிராதிபாசியம். பிரதீதேஹே விஸ்வசத்தியத்வேனவா மித்யாத்வேபி ஸ்வப்னாதிபது இந்திரிய சன்னிகர்ஷ நிரபேட்சதையாவா. இந்திரிய சன்னிகர்ஷமா வேண்டாம், அப்படியே இந்த பிரதீதி ஏற்பட முடியும், அப்படியே சொல்லலாம் பிராதிபாசியமா சொல்லி உபபத்தே. சரி, அப்படி நீங்க சொல்லிட்டேன்னா லோகத்துல இது வியாவகாரிகம் இது பிராதிபாசிகம் அப்படின்னு வித்தியாசம் இருக்கே. கட்டாதிகள் எல்லாம் பார்க்கும்போது இது சத்தியம்னு நம்ம சொல்றோம். அதே சுத்தி ரஜதம்னு சொன்னோம்னா பொய் ரஜதம்னு சொல்றோம். நஜரஜதம் பொய் ரஜதம்ங்கிற வித்தியாசம் அதுக்கு என்ன விவசாய பண்றதுன்னு கேட்டா இப்படி பண்ணிக்கலாங்கிறார். வியாவகாரிகத்வஸ்யாபி பிராந்தி தைர்கியமாத்திரேட உபபத்தேஷ்ட. அந்த பிராந்தி எவ்வளவு காலம் நிற்கிறதுன்னு பார்க்கணும். எல்லாமே பிராந்தி தான், ஒரே பிராந்தி. ஆனா அந்த பிராந்தி தீர்க்க பிராந்தியா இருந்தால் அந்த வஸ்துவ வியாவகாரிகம்னு சொல்றது. சட்டின்னு வந்துட்டு போயிடுத்து சொன்னா பிராதிபாசிகம்னு சொல்றது. இப்படி சொல்லலாமே அப்படின்னு. பிராந்தி தைர்கியமாத்திரேட உபபத்தேஷ்ட. அதனால நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரதிகர்ம வியவஸ்தையானது சரியாக இல்லைன்னு பூர்வபக்ஷம். இப்ப இவர் பதில் சொல்றார். மைவம் பிரதீதி மாத்திர சரீரத்துவஸ்ய கல்பிதத்துவம் ந வியாபியம். முதல்ல நீ நியமம் ஒண்ணு சொன்ன, அந்த நியமத்தை முதல்ல உடைக்கிறேன், அப்புறம் மேல் கொண்டு பேசினா தெரியாம போடும். அதாவது அந்த நியமம் போச்சுன்னா எல்லாமே தெரியாத. எத்திர கல்பிதத்துவம், கால்பனிகத்துவம், கல்பிதத்துவம், மித்யாத்துவம் இதெல்லாம் பரியாயம். எத்திர கல்பிதத்துவம் தத்திர பிரதிபாச மாத்திர சரீரத்துவம், பிரதீதி மாத்திர சரீரத்துவம். நியம சமயம் அது கிடையாது, அது தப்புன்னு. பிரதீதி மாத்திர சரீரத்துவத்தை கல்பிதத்துவம் ந வியாபியம். இங்க ஒரு வியாப்தி கிடையாது, இந்த நியமம் இல்லை. ஏன்? திருஷ்ய சம்பந்தானுபபத்தியாதி சககிருத உக்தானுமானாத் பிரபஞ்சே கல்பிதத்வே சித்தே பிரத்யபிஜ்ஞாவலாச்ச ஸ்தாயித்வே தத்ரைவ விபிசாராத். எப்பவுமே நாம ஒரு நியமத்தை கல்பிக்கும் போது எப்படி பார்க்கிறோம்னா ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். அன்வயம் வெதிரேகம் ரெண்டையும் பார்க்கணும். இது இருக்கு அதுவும் இருக்கு, இது இல்ல அது இல்ல, இது இல்ல அது இருக்கு, இது எல்லாமே பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறம் எது வியாப்தியம் எது வியாபகம்னு தீர்மானம் பண்ணணும். தூமம் இருக்கு அக்னியும் இருக்கு, சமயத்துல பார்த்தோம். ஒரு இடத்துல ஹிரதம் அந்த குளத்துல பார்த்தா தூமமும் இல்லை அக்னியும் இல்லை, ரெண்டுமே இல்லைன்னு பார்த்தோம். இன்னொரு இடத்துல பார்த்தா தூமம் இல்லை ஆனா அக்னி இருக்கு, இப்படி பார்த்தோம். வேற ஒரு இடத்துல பார்க்கணும், இது ஒரு செட்டா வச்சுப்போம். வேற இடத்துல தூமம் அக்னியே இல்லாம தூமம் பார்க்கறோம்னா வேற, அதுக்கு நாம தூமத்துக்கு விசேஷனம் போடணும், இந்த மாதிரி இருக்கிற தூமம் தான் அப்படின்னு. இந்த மூணு வச்சுட்டு நாம என்ன பண்றோம், இப்படி பார்க்கணும். வெபிச்சாரம் வந்தால் தூமத்துக்கு விசேஷனம் போடணும். நாளையுமே வச்சுட்டு பார்ப்போம். தூமம் நாம 4 இடம் நம்ம எழுத்தாப்புல இருக்கு, தூமமும் இருக்கு அக்னியும் இருக்கு, அக்னியும் இல்ல தூமமும் இல்ல, தூமம் இருக்கு ஆனா அக்னி இல்ல, அக்னி இருக்கு ஆனா தூமம் இல்ல. நாளையும் பார்த்து நம்ம என்ன நியமத்தை கண்டுபிடிக்கிறதுனா ஜாக்கிரதையா கண்டுபிடிக்கணும். இப்போ தூமமும் இருக்கு அக்னியும் இருக்கு, பிரச்சனையே இல்லை, வியாப்தி சொல்லலாம். வன்னியும் இல்லை தூமமும் இல்லை, குளத்துல ஒண்ணும் இல்லை, வியாப்திக்கு ஒரு கெடுதலும் இல்லை. தூமம் இல்லை அக்னி இருக்கு, இப்பவும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா வியாபியத்தை விட வியாபகம் இருக்கலாம், வியாபியத்தை விட்டுட்டு. ஆனா தூமம் இருக்கு அக்னி காணும், அக்னி இல்லை, இங்கதான் பிரச்சனை வந்துடும்.
இங்கதான் வெகுச்சாரங்கிறது வரும். வியாபகம் இல்லாமலே வியாபியம் இருக்குன்னு சொல்லிட்டா நியமத்துக்கு பங்கம் வரும். அதனால நாம என்ன பண்ணணும், இதை நிவர்த்தி பண்றதுக்காக ஒரு விசேஷணத்தை சேர்த்து இந்த தூமத்தை விட்டுடும், நான் இங்க வேற தூமத்தை பத்தி சொல்றேன், அவிச்சின்ன மூலமாக வந்துட்டே இருக்கக்கூடிய தூமத்தை சொல்லணும். நீங்க காமிச்ச இடத்துல அந்த தூமம் அந்த மாதிரி இல்லை, அதனால அங்க அக்னி இல்லாம அது இருந்தால் என்னுடைய நியமத்துக்கு எந்த பங்கமும் இல்லை, இப்படி சொல்லணும். சாதாரணமா அந்த வெதிகார ஸ்தலத்தையும் முன்னாடியே ஆலோசனை பண்ணி அப்புறம் தான் வியாப்தி இருக்கா இல்லையாங்கிறத நியமத்தை கல்பிக்க வேண்டியிருக்கு. இதுதான் சாதாரண வியாப்திக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது விபச்சார ஜான அபாவ சககிருத சகச்சார ஜானம், இதனாலதான் வியாப்தி கிரகிக்கப்படுறதுன்னு சொல்லுவார். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த விபச்சாரம் இருக்கா இல்லையாங்கிறத முதல்ல நல்லா பார்த்துக்கணும். சில சமயம் தூமமும் இருக்கு அக்னியும் இருக்கு, ஆனா நமக்கு அக்னி கண்ணுக்கு தெரியல, தூமம் மாத்திரம் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுருந்தோம். இப்ப என்ன ஆகும், இங்கேயும் ஒரு விசாரம் வந்துடும், குபுகுன்னு வந்துட்டு இருக்கணும் இது, ஆனா அக்னியை காணும், தேடி தேடி பார்த்தேன் அப்பவும் கிடைக்கல இப்படின்னு சொன்னா அங்க அங்க ஒரு விசாரம் வந்துடும் இல்லையா. ஆனா நம்ம ஜாகிரதையா பார்க்கணும், இப்போ கண்ணுக்கு தெரியல, ஆனா பின்னாடி வேற எங்கேயாவது இருக்காங்கிறத பூரா தீர்மானம் பிரமாணத்தினால அந்த விசாரத்தை சித்தம் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து வியாப்தி இருக்கா இல்லையான்னு சொல்லணும். வேற என்ன அது மாத்திரம் தெரியல சொன்னா பருவத்திலே போச்சு, வெளியிலே வரும்போது தூமம் தான் தெரிஞ்சுட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு, அக்னி தெரியல, உடனே விசாரம் சொல்ல முடியுமா? பிரமாணத்தினால அந்த தூமம் இருக்கு அக்னி இல்லை, விசாரம் நிச்சயமாகணும், அப்பதான் நீங்க வந்து விசார ஜானம் அப்படின்னு சொல்ல முடியும். இல்லாட்டா அனுமானம் பண்றதே போதும். அதனால நீங்க என்ன பண்ணணும், பிரமாணத்தினால இப்ப நீங்க எந்த இடத்துல விசாரம் காமிக்கிறேன், பிராதிபாசிகத்துவம் கால்பனிகத்துவம், இந்த இடத்துல வெறும் மித்யாத்வம், மித்யாத்வம் கால்பனிகத்துவம் மித்யாத்வம், மித்யாத்வம் பிரதிபாச மாத்திர சரீரத்துவம், இது ரெண்டுக்கும் உள்ள வியாப்திய பார்க்கிறேன். எத்த பிரதிபாச மித்யாத்வம் தத்திர தத்திர பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் அப்படிங்கிறத இந்த நியமத்தை கொண்டு வரதுக்காக பார்த்துட்டு இருக்கு. இப்ப அப்படி இருக்கா எல்லாம் பார்த்துடணும். எங்கெல்லாம் வந்து மித்யாத்வம் இருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் அப்படிங்கிறது உண்டா அப்படின்னு பார்க்கணும். ஒவ்வொரு நாளிடமும் பார்க்கணும், பிரமாணத்தை வச்சு தேடி பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது இந்த வியாவகாரிக பதார்த்தங்கள் இருக்கு, இதுல அனுமான பிரமாணத்தினால மித்யாத்வம் சித்திக்கிறது, அதே சமயத்துல பிரத்யபிஜ்ஞா பிரமாணத்தினால ஸ்தாயித்துவம் சித்திக்கிறது. ஸ்தாயித்துவம் சித்திக்கிறதுன்னு சொன்னா அந்த ஞானம் இல்லாத சமயத்திலும் அது இருக்கு. அதை ஒண்ணு என்னன்னா கவனிக்க வேண்டியது, இப்ப நாம ஒரு வஸ்துவை பார்க்கிறோம்னு சொன்னா அந்த சமயத்துல அது இருக்குங்கிறத நம்மளுடைய ஞானம் சொல்லி கொடுக்குறோம். நாம பார்க்கறதுக்கு முன்னாடியே அது இருக்குங்கிறத இந்த ஞானத்தை வச்சு எப்படி சொல்ல முடியும்? இப்ப எனக்கு இந்த வஸ்து தெரியுது, சரி எதிர்த்தாப்புல இந்த வஸ்து இருக்கு, ஆனா நான் கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த வஸ்து இருக்குங்கிறதுக்கு இந்த ஞானம் பிரமாணம் ஆகுது. அப்ப அது ஸ்தாயியா இருக்குங்கிறது எப்படி சொல்றது? சித்த நேரத்துக்கு திரும்ப ஒரு தடவை பார்க்கணும், பார்த்தா அது தெரியுது, அப்ப தெரிஞ்சது அதேதானே இப்ப தெரியுது அப்படின்னு சொன்னா நடுப்புற நாம பார்க்காத சமயத்திலையும் அது இருக்குங்கிற சித்தமாயிடும் இல்லையா. இதான் ஸ்தாயி. நேற்றுக்கு பார்த்தாங்க அவர் தானே இவர் அப்படின்னு இன்னைக்கு எனக்கு பிரதிபிஜா பிரமாணம் வந்தால், அப்ப நேற்றுக்கு பார்த்தது ஒரு காலம், இப்ப பார்க்கறது இன்னொரு காலம், நடுப்புற இத்தனை காலம் அவர் இல்லாம எப்படி திருப்பி அவரையே பார்க்க முடியும்? அதனால இத்தனை காலமும் ஸ்தாயியாக அவர் இருக்கார். ஆத்ம பிரதிபிஜை கூட அப்படிதான் சிந்திக்கிறது. ஆத்மாவை கணிக்கம்னு சொல்ற மதங்கள்லாம் இருக்கு. அப்படி சொல்லும் போது நாம என்ன சொல்றோம், நீ கணிக்கம்னு ஆத்மாவை சொல்லிட்டேன்னா நேற்றுக்கு நான் பார்த்தேனேன்னு இன்னைக்கு ஞாபகமே வர முடியாது. ஏன்னா நேற்றுக்கு பார்த்தும் போயாச்சு, இது வேற அப்படின்னு சொல்றேன். பிரதிபிஜை வர முடியாது, நான் தான் நேற்றுக்கு பார்த்தேன் அப்படிங்கிறது. ஆகையால இந்த பிரதிபிஜையால ஸ்தாயித்துவம், வெளியில பார்க்கக்கூடிய வஸ்து இருக்கு வியாவகாரிக வஸ்து, இதுல பிரதிபிஜையால ஸ்தாயினும் தெரியுது. ஸ்தாயின்னு சொன்னா அந்த பிரதிபாச காலத்துல மாத்திரம் இருக்குன்னு இல்லை, பிரதிபாசம் இல்லாத காலத்திலும் இருக்கு. அதே சமயத்துல பிரபலமான அனுமான பிரமாணம், அது தர்க்கம் இருக்கான்னு சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட அனுமான பிரமாணத்தினால மித்யாத்துவம் சித்திக்கிறது. அப்ப என்னாச்சு, பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் இல்லை, ஆனா மித்யாத்துவம் இருக்கு அப்படின்னாச்சா. அப்ப நீங்க தான் நியமத்தை மாத்திக்கணும். பிரமாணத்தினால விசாரம் சித்தமாயிருக்குன்னா அப்ப என்ன சொல்லணும், எத்திர மித்யாத்துவம் தத்திர தத்திர பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் இல்லை, எத்திர பிராதிபாசிகத்துவம் தத்திர தத்திர பிரதிபாச மாத்திர சரீரம். அப்படி வியாப்தியை நீங்க இது பண்ணிக்கணும். மித்யாத்துவ விசேஷத்தை கொண்டுதான் நியமத்தை சொல்லணும். இப்படி பண்ணியாச்சுன்னா
நமக்கு இந்த பிரதிகர்ம விவஸ்தையில ஒரு இடைஞ்சலும் இல்லை. ஏன்னா வியாபகாரிகமான விஷயம் பிரதீதி மாத்திர சரீரம் ஆகாது, ஆனால் மித்தையாகும். மித்தையில ரெண்டு விதம். ஒரு விதம் பிரதிபாசம் காலத்துல மாத்திரம் இருந்துட்டு இருக்கும், இன்னொரு விதம் பிரதிபாச காலத்துக்கு முன்ன பின்ன எப்பவும் இருக்கும். ரெண்டும் எப்படி மிச்சைன்னு சொல்றதுன்னா, தத்துவஜானம் அதிஷ்டான தத்துவஜானம் வந்துருக்குன்னா ரெண்டுமே போயிடுறதுங்கிறதுனால மிச்சைன்னு சொல்றோம். ஆக மிச்சையில இந்த மாதிரி ரெண்டு விதத்தை கல்பிக்க வேண்டி இருக்கும். இதான் சொல்ற திருஷ்ய சம்பந்தானுபபத்தியாதி சககிருத உக்த அனுமானா. இதெல்லாம் தர்க்கம். திருஷ்ய சம்பந்த அனுபபத்தி சொன்னாரே, இதெல்லாம் அவசியம் மிச்சா இருந்தாத்தான் இருந்துதான் ஆகணும்னு சொல்றதுக்கு வேண்டிய தர்க்கங்கள். அதனால இப்ப ஏற்பட்ட தர்க்கத்தோடு சேர்ந்த அனுமான உக்த அனுமான பிரமாணத்தினாலே பிரபஞ்சே கல்பிதத்வே சித்தே, பிரபஞ்சத்தில் கல்பிதத்துவம் அதாவது மித்யாத்வம் சித்தமாயிடுத்து. அதே சமயத்துல பிரத்யபிஜாபலாச்ச ஸ்தாயித்வே சித்தே, ஸ்தாயித்துவம் சித்திக்கிறது. அதாவது பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் இல்லைங்கிறதும் சித்திக்கிறது. பார்த்தா பிரதிபாச மாத்திர சரீரத்துவம் இல்லை, மித்யாத்வம் இருக்கு, அதான் விதிச்சாரம். அதனால நீங்க நியமத்தை வேற விதமா சொல்லணும். எத்திர எத்திர பிராதீதிகத்துவம் தத்திர தத்திர பிரதிபாச மாத்திர சரீரத்துவம். அதாவது மித்யாத்வ விசேஷத்துக்கு தான் நீங்க சொல்ற நியமம், பொதுவான மித்யாத்வத்துக்கு அந்த நியமம் இல்லைன்னு சித்திக்கிறது. நச்ச சுக்திரூப்பியாதி பிரத்யபிஜா சாமியம் பிரகிருத பிரத்யபிஜாயா இது வாக்கியம். இப்போ அவங்க கேட்டான், பிரமாணத்தினால விசாரத்தை தீர்மானம் பண்ணிட்டியா? அது பண்ணலையே, இன்னும் தீர்மானம் ஆகல. பிரத்யபிஜையால நேற்றுக்கு பார்த்த அதே குடம் தான் இது அப்படின்னு கடத்துல பத்து விஷயம் வருது, அதனால அது தாயின்னு சிந்திக்கிறதுன்னு சொன்னீங்க. இதே மாதிரி சுத்தி ரூபத்திலும் வரலாம். இன்னைக்கு பார்த்திருக்கான் பிராந்தி வந்தது, ரூபம்னு தெரிஞ்சது, அப்புறம் பிராந்தி ஒன்றும் போகல. மறுநாளைக்கு பாக்குறான், மறுநாளைக்கு அதே மாதிரி பிராந்தி வந்தது. அதே நேற்றுக்கு பார்த்தா அதே சுத்தி ரூபம் இன்னைக்கும் இருக்கே அப்படின்னு சொல்றானே. நேற்றுக்கு பார்த்த அதே ரஜதம் தான் இதுன்னு சொன்னாலே இதை பிரமாணம்னு ஒத்துக்க முடியுமா? இது ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி நேற்றுக்கு பார்த்த அந்த கட்டத்தை தான் இன்னைக்கு பார்க்கிறேங்கிற இந்த பிரதிபிஜையே நம்ம எப்படி பிரமாணம் ஒத்துக்கிறது? ஆக அந்த வெகுச்சாரம் காமிச்சது பிரமாண சித்தமானு நீங்க முதல்ல தீர்மானம் பண்ணணும். இன்னும் அது சித்தமாகலையே. சுத்தி ரூபத்துல கூட அந்த பிராந்தனுக்கு பிரதிபிஜை வருது, நேற்றுக்கு பார்த்தேனே இதேதான் இது அப்படின்னு. அந்த பிரதிபிஜை எப்படி விஷயத்தை சாதிக்காதோ அதுக்கு சக்தி இல்லை, அப்ப அது சமமும். அதே மாதிரி இதையும் பிரம்மன்னு சொல்லிடலாமே. பிரபஞ்சத்துல வரக்கூடிய மற்ற பிரத்யபிஜையும் பிரம்மம்னு ஏன் சொல்ல முடியாது? ஆக அவருடைய பிராமாண்யத்தை இன்னும் தீர்மானம் பண்ணிக்க முடியாது. சுக்திரூப்பியாதி பிரத்யபிஜா சாமியம் பிரகிருத பிரத்யபிஜாயாக இது வாக்கியம். பிரதீதி அவிசேஷேபி வணித்வீதிஸ்த சுக்திரூப்பியயோகோ பரீட்சிதத்வ அபரீட்சிதத்வாபியாம் ஸ்தாயித்வ அஸ்தாயித்வ ரூப விசேஷ சம்பவா. இல்ல நான் பரீட்சை பண்ணிட்டேன், பரீட்சை பண்ணி பிராமாண்யத்தை தீர்மானம் பண்ணாச்சு. அங்க பரீட்சை பண்ணி பார்த்ததுன்னா கிடைக்காது. சுத்தி ரூபத்துல நீங்க பார்த்துட்டு வரனா இருக்கலாம், பார்த்துட்டு மறுநாளைக்கு இன்னொரு தடவை பார்த்து பிரத்யட்சம் வரலாம். ஆனா கிட்ட போனா இல்லாத போயிடுறது. அது அந்த வேலையை செய்யும். ஒரு ரஜதம் என்ன காரியத்தை செய்யுமோ ஆபரணம் அதை செய்ய முடியாது. ஆனா இங்க அப்படி இல்லை. ஸ்தாயின்னு சொல்றோமே, இந்த வியாபாரிக விஷயத்துல போய் பரீட்சை பண்ணி பார்த்துடலாம். அதனால உண்டாக வேண்டிய காரியங்கள்லாம் சித்திக்கிறதா சித்திக்கிறது அப்படின்னா இனிமே தீர்மானம். இனிமேல் சண்டை பண்ண முடியாது. ஒரு தடவை பரீட்சை பண்ணி அந்த ஞானத்துடைய பிராமாண்யத்தை சாதிச்சாச்சுன்னா அதுக்கு மேல அதை நம்பிக்கையை அதை வச்சுட்டு தான் மேல்கொண்டு விவகாரம் பண்ணணும். திருப்பி அதை எப்படி வேற விட்டா இருக்குமோன்னு சந்தேகப்படுத்தாங்க. அதனால பரீட்சிதத்துவம் அபரீட்சிதத்துவம் இந்த ரெண்டு வித்தியாசத்தை வச்சுட்டு பிராமாண்யம் அப்பிராமாண்யம் தீர்மானம் பண்ணலாம். சுத்தி ரூபம் நேற்றுக்கு பார்த்த அதே ரூபம் எனக்கு தெரியறது அப்படின்னு சுத்தி ரூப விஷயத்துல வரக்கூடிய பிரதிபிஜைய பிரமாணம்னு ஒத்துக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா பரீட்சை பண்ண முடியாது. பரீட்சை பண்ணா அது கொள்ளும். ஆனால் இங்க பரீட்சை பண்ணினாலும் அதுவே சிந்திக்கிறது. பரீட்சைங்கிறது இங்க என்னன்னா பிரவருத்தி சம்வாதம், அர்த்தக்கிரியாகாரித்துவம், இதெல்லாம் தான் பரீட்சைன்னு சொல்றது. விடுக்க போனா கிடைச்சது, அதை எடுத்து என்ன செய்யணும்னு நினைச்சாலும் செஞ்சா, இதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா அது பிரவருத்திக்கு சம்பாதம் ஏற்பட்டது. அதனால இதை ஸ்தாயின்னு சொல்லலாம், பிராதிபாதிகத்தை ஸ்தாயின்னு சொல்ல முடியாது. ததாபி பரோட்சவருத்தேரிவ அபரோக்ஷவருத்தேரபி
பிரகாசகத்துவமஸ்து கிம் ததுபரத்த சைதன்யேனா இது சேன்னா. இப்ப இவன் ஒரு கேள்வி முதல் கேள்வி கேட்டாங்க, அந்த கேள்வி உடஞ்சு போச்சு. ஏன்னா அந்த எந்த நியமத்தை வச்சுட்டு கேட்டானோ அந்த நியமம் போனதுனால அந்த கேள்விக்கு பதில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வேற கேள்வி கேட்டான். இதை விட்டுடுறேன், வேற கேள்வி கேட்கிறேன், உன் மேல தப்பு. இந்த விற்பிக்கு உங்களுடைய பிரக்கிரியையில இந்த விற்பி நிர்கமனம்னு ஒண்ணு ஒத்துக்கிறேன். பிரத்யக்ஷலத்துல விற்பியானது விஷய தேசத்துல போய் இடிக்கிறது, விஷயஸ்தலத்துல போய் இடிக்கிறது அப்படின்னு விசேஷம் சொல்றீங்களே, எதுக்கா இடிக்கணும்? அது பரோட்சலத்துல எப்படி அந்த விற்பி சரீரத்துக்கு உள்ள மனசுலயே வந்து விஷயத்தை தெரிவிக்கிறதோ அதே மாதிரி பிரத்யக்ஷலத்திலையும் அது உள்ள இருந்துட்டே விஷயத்தை தெரிவிக்கட்டுமே. மற்ற எல்லா மதத்திலையும் அப்படிதான். நியாயசாஸ்திரத்துல பரோட்ச ஜானம் பிரத்யக்ஷ ஜானம் வித்தியாசம் உண்டு. ஆனா பிரத்யக்ஷ ஜானம் அந்த விஷயத்துல போய் இடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டான். அதுவும் ஆத்மாவில தான் உண்டாகிறது, இந்த சரீரத்துக்குள்ளதான் உண்டாகிறது. பரோட்சமான அனுமித்யாதி ஜானமும் அந்த ஆத்மாவில அந்த சரீராவச்சேதியில தான் உண்டாகிறது, வெளியில எதுவுமே உண்டாகிறது கிடையாது. அதனால நீ மாத்திரம் இந்த விற்பி ரூப ஜானம்னு சொல்லிட்டு இது வந்து வெளியில வருது அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு இந்த கேள்வி. அடுத்த கேள்வி. அதனால அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் நீ சொல்ல முடியாதுன்னு சொன்னா உன்னுடைய பிரதிகிரம விவஸ்தை சொன்னது தப்பு. ததாபி பரோட்ச விருத்தேரிவ அபரோக்ஷ விருத்தேரபி பிரகாசகத்துவமஸ்து கிம் ததுபரத்த சைதன்யேனா இது. அந்த விருத்தியோட உபரத்த சைதன்யம் இதுதான் பிரகாசப்படுத்துறது அப்படின்னு ஏன் சொல்லணும்? இவர் என்ன சொல்றார், இன்னும் நிர்கமனத்தை பத்தி கேட்கல. அதாவது விற்பிபரத்த சைத்தன்யம்னு ஒண்ணு கொண்டு வர எது பிரகாசப்படுத்துறது, அது அப்புறம் விற்பி நிர்கமனம் வேற சொல்லுவான். விற்பியோட சேர்ந்த சைத்தன்யம் பிரகாசகம்னு ஏன் சொல்லணும், விற்பியே பிரகாசகம்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டான். இது அச்சடத்தனமான கேள்விதான். பதில் என்ன சொல்றாருன்னா, வெறும் விற்பிங்கிறது பிரகாசகம் எங்கேயுமே இல்லை. பரோட்ச விற்பியாகட்டும் அபரோக்ஷ விற்பியாகட்டும் வெறும் விற்பியால விஷயம் தெரியுறதுன்னு இல்லை. விற்பியோடு சேர்ந்த சைத்தன்யம் தான் தியானம், அதுதான் விஷயத்தை தெரிவிக்கிறதுங்கிறது என்னுடைய சித்தாந்தம். இது பதில். ததாபி பரோட்ச விருத்தேரிவ அபரோக்ஷ விருத்தேரபி பிரகாசகத்துவமஸ்து கிம் ததுபரத்த சைத்தன்யேன இது சேன்னா பரோட்சஸ்தலேபி பரோட்ச விருத்திபரத்த சைத்தன்யத்தைவ பிரகாசகத்வா. அதாவது பரோட்சஸ்தலத்துல கூட வெறும் விற்பியால அந்த விஷயம் தெரியுதுங்கிறது கிடையாது, விற்பியோடு சேர்ந்த சைத்தன்யத்தினால்தான் தெரியுது. அதனால இந்த கேள்விக்கு இடமில்லை. அச்ச தத்ராபி அபரோக்ஷைகரத சைத்தன்ய உபராகே விஷய அபரோக்ஷ பிரசங்கா. அடுத்த கேள்வி. நீங்க ஒரு சமயம் ரெண்டு இடத்துலயும் சைத்தன்யம் தான் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறதுன்னு சொன்னா, சைத்தன்யங்கிறது ஸ்வதா அபரோக்ஷம், சாட்சாத் அபரோக்ஷம். சாட்சாத் அபரோக்ஷம் வேற ஏதோ ஒரு காரணத்தினால அபரோக்ஷம் இல்லை, அது எப்போதுமே ஸ்வதாவே அபரோக்ஷமா இருக்கு. அப்பேற்பட்ட அபரோக்ஷ சைத்தன்யத்தோடு சம்பந்தம் விஷயத்துல இருக்கு. அது பரோட்ச விருத்தியாகட்டும் அபரோக்ஷ விருத்தியாகட்டும் ரெண்டு இடத்திலும் இருக்குன்னு சொன்னா என்ன வித்தியாசம்? ரெண்டு இடத்திலையுமே விஷயம் பிரத்யட்சமாகணுமே. விஷயம் பிரத்யட்சமாகறதுக்கு விற்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. விற்பியில பிரதிபிம்பிதமான அந்த சைத்தன்யத்தோடு சம்பந்தம் தான், பிரகாசக சைத்தன்ய சம்பந்தம் தான் அதுக்கு காரணம்னு சொல்லணும். ஆனா அந்த சைத்தன்யம் ரெண்டு இடத்திலுமே ஸ்வதா அபரோக்ஷமா இருக்கிற காரணத்தினால அது இது விஷயத்துல இது பிரத்யக்ஷம் இது பரோட்சம்ங்கிற வித்தியாசம் வராத போயிடும் உனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, விஷய சைதன்ய அபிவியக்தாவேவ விஷயஸ்ய ஆபரோக்ஷம் நச்ச பரோக்ஷஸ்தலே ததஸ்தி விஷயேந்திரிய சன்னிகர்ஷ அபாவேன விஷய பர்யந்தம் விருத்தே ரகமனா அந்தரேவ தத்ர தீ சமுல்லாசா. பதில் நல்லா சொல்லிட்டார். ஒரு விஷயம் பிரத்யக்ஷமாகணும்னு சொன்னா அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யம் அபிவியக்தமாகணும். அங்க இருக்கிற ஆவரணம் நிவர்த்தியாகும். அங்க உள்ள ஆவரணம் போனாதான் அது அப்படியே பிரகாசிக்கும், பளிச்சுன்னு தெரியும். இதுதான் விஷய அபிவியக்த. விஷய சைத்தன்ய அபிவியக்தௌ, விஷயாவச்சின்ன சைத்தன்யத்துக்கு அபிவியக்தி ஏற்பட்டால்தான் அந்த விஷயம் அபரோக்ஷமாகும். விஷயத்தை அபரோக்ஷம். பரோக்ஷஸ்தலத்துல விருத்தி விஷய பரியந்தம் போகாத காரணத்தினால உள்ளேயே இருந்துடுறது விருத்தி. அப்போ விஷயம் இருக்கிற இடத்துல அந்த சைத்தன்யத்துக்கு அபிவியக்தி ஆகல, ஆவரண பங்கம் ஏற்படலை. ஆகையால அந்த இடத்துல விஷயம் பரோட்சம் தான். பரோட்சமாக வன்னி இருக்குன்னு அனுமானம் பண்ற இடத்துல வன்னிய பிரத்யக்ஷம்னு சொல்ல முடியாது. சைத்தன்யம் தான் தெரிவிக்கிறது. ஆனால்
அது பிரத்யக்ஷமாக தெரிவிக்கல. சைத்தன்யம் பிரத்யக்ஷம் தான், விஷயம் அங்க பிரத்யக்ஷமாகல. அபரோக்ஷஸ்தலேது பிரமாத்திரு சைத்தன்ய அபேதாபிவியக்த அதிஷ்டான சைத்தன்யோபராக விஷயே அஸ்தி. அபரோக்ஷஸ்தலத்துல என்ன ஆச்சு? இவனுடைய விருத்தி இதுக்காக தான் அவ்வளவு தூரம் போச்சு. இவனுடைய அந்தக்கரணங்கிறது விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது, பாக்கிய இந்திரியத்வாரா. அப்படி அப்படி சம்பந்தப்படும் போது பிரமாதான்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவ சைத்தன்யம் இருக்கு, இது கூட அங்க அவ்வளவு தூரம் போயிருக்கு விஷயம் இருக்கிற இடத்துல. அப்ப அந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யமும் இந்த பிரமாதாங்கிற சைத்தன்யமும் ஒன்னாகிறது. ஏன்னா ரெண்டு உபாதி ஒரு இடத்துல சேர்ந்து இருக்குன்னு சொன்னா அப்ப உபகிதம் ரெண்டாக ஆகாது, சின்னமாக ஆகாதுன்னு. அப்ப அதனால அது அபேத அபிவியக்தின்னு சொல்றது. அப்பேற்பட்ட அந்த அதிஷ்டான சைத்தன்யம் இருக்கே, அதுதான் அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது. அப்ப இப்பேற்பட்ட இந்த மாதிரி விஷய பரியந்தம் விருத்தி இருக்கிற இடத்துல தான் விஷயம் அபரோக்ஷமாக ஆகும். இல்லாட்டா அது பரோட்சமாகத்தான் இருக்கும். தத்திர விஷயத்திய கர்மகாரகத்வாத். சாதாரணமா தியானத்துக்கு விஷயத்தை கர்மான்னு சொல்லுவோம். கடம் பஷ்யதி, பஷ்யத்தின்னு சொன்னா எதை பார்க்கறான்? கடத்தை பார்க்கறான். பார்க்கறதுக்கு விஷயம் இருக்கே, அது கர்மா. கர்மாங்கிறது கிரியைக்கு ஒரு காரகம். கிரியைன்னு எடுத்துட்டோம்னா கிரியா காரகம்னு சொல்லுவாங்க. பொதுவா வியாக்கரண ரீதியில நீங்க கிரியைன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு எத்தனை காரகங்கள் இருக்கோ எல்லாமே ஒரு விதத்துல அந்த கிரியையை உண்டு பண்ணக்கூடிய காரணங்கள் தான். காரகம் கரோதீதி காரகம் எல்லாமே அந்த கிரியை உண்டாகிறதுக்கு ஒரு விதமாக காரணமாகும். கர்ம காரகமும் அதே மாதிரிதான். கருத்துக்காரகம் முதல்ல கரணம் இல்லாட்டா அந்த சாதனமே அந்த கிரியையே நிற்பத்தி ஆகாது. அதிகரணம் தேசங்காலம் எல்லா காரகமும் அது ஒரு விதத்துல காரணமாகும். இப்போ பிரத்யக்ஷ ஜானம் இருக்கே, அதுக்கு தான் விஷயம் காரணம். பரோட்ச ஜானத்தை விஷயத்துக்கு காரணம் சொல்ல முடியாது, காரணத்தும் சொல்ல முடியாது. ஏன்? நாளைக்கு நடக்க போறதே இன்னைக்கு நம்ம அனுமானத்தால தெரிஞ்சுக்கிறோம், வேற ஒரு பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறோம். விஷயமே இன்னும் பிறக்கலையே. இதுவரை பிறக்காத விஷயம் காரணம்னு சொன்னா முன்னாடி இருக்கணும், காரியத்துக்கு முன்னாடி. அப்புறமா வரப்போறது இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. அதனால பிரத்யக்ஷலத்துல தான் விஷயம் காரகமாகும். பரோட்சலத்துல அந்த விஷயம் அனுமனோமி எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கவுனம் தான், அதுக்கு காரகத்துவம் கிடையாது. அதனால பிரத்யக்ஷலத்துல விஷயம் கர்ம காரகமாகணும்னா அந்த விருத்தி ஞானத்தை அதை உண்டு பண்ணின ஒரு காரணமாக இருக்கணும். அப்படி ஆகிறதுக்கு இந்த விருத்தி அது பரியந்தம் போகிறது, அதோட சம்பந்தம் ஏற்படுறது அவசியமாக இருக்கு. தத்திர விஷயத்திய கர்ம காரகத்வாத் நச்ச விருத்திகத விசேஷாத் ஆபரோக்ஷம். அவன் என்ன சொல்றான்? இதெல்லாம் ஏன் கஷ்டப்படுறேன்? அந்தக்கரண விருத்தியில பல விதமான விசேஷங்கள் இருக்குன்னு சொல்றேன். விருத்தியிலேயே ஒரு விசேஷம், விருத்தியால ஒரு விசேஷம் வந்தது, அப்ப அந்த கடத்தை அபரோக்ஷம்னு சொல்றோம். அபரோக்ஷ விருத்தி வந்தால் கடம் அபரோக்ஷம், பரோட்ச விருத்தி வந்தா பரோட்சம். இப்படி சேருவேன் அப்படின்னு சொன்னான். விருத்தியால வரக்கூடிய விசேஷம்னு சொன்னேன். விருத்தியால விஷயத்துல விருத்தியில வரக்கூடிய விசேஷம் விஷயத்தினால வந்ததுன்னு சொன்னால் எனக்கு இஷ்டாபத்தின்னு சொல்றேன். தத்ரஹி விசேஷா விஷயகிருத்தே ஓமிதி புருமா. அதாவது அந்த விஷயத்தோடு இந்த விருத்தி ஒட்டினத்தினால இந்த மாதிரி அபிவியக்தியா எடுத்து அபிவியக்தி விஷயாபிவியக்த சைத்தன்யமானத்தினால இந்த விருத்தியில ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் நான் அதை விட்டுவிடுவேன். அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கும் அது இஷ்டாபக்தி. அதை விட்டுட்டு இந்த விருத்தியிலேயே விசேஷமான ஒரு ஜாதி இருக்கு. பரோட்ச விருத்திக்கும் அபரோக்ஷ விருத்தியிலும் விசேஷ ஜாதி இருக்கு. அதுல அனுமதித்துவம், அதுல பரோட்சத்துவம் இருக்கு, இதுல பிரத்யக்ஷத்துவம் இருக்குன்னு சொன்னா இதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? ஜாதி கிருதஸ்து விசேஷோ ந சம்பவதி சோயம் இது பிரத்யபிஜாயாம் பரோட்சத்துவ அபரோக்ஷத்வயோ சங்கர பிரசங்க. ஜாதிக்கு சாங்கரியங்கிறது பாதகம். இங்க சாங்கரியம் வரும். சோயம் தேவதத்தா அப்படின்னு ஒருத்தனுக்கு பிரத்யக்ஷம் வருது. இதுல பிரத்யக்ஷத்துவமும் இருக்கு, பரோட்சத்துவமும் இருக்கு. அன்னைக்கு பார்த்தேனே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு சொல்ற அம்சத்துல இது பரோட்சம் ஞாபகம் வருது. இப்ப பாக்குற அம்சத்துல பிரத்யக்ஷத்துவம். ஆக பிரத்யக்ஷத்துவம் பரோட்சத்துவம் இது ரெண்டும் ஒரே ஞானத்துல வந்தது. பிரத்யக்ஷத்துவமே இல்லாமல் சுத்த பரோட்சத்துவம் எங்க இருக்கு? அப்பேற்பட்ட அனுமதி சாப்த போதம் இதுல எல்லாம் இருக்கு. எல்லா அம்சத்திலும் பிரத்யட்சமா இருக்கக்கூடிய தியானமும் உண்டு. அப்படின்றதா அப்படின்லாம் தியானம் வந்தா எல்லாம் முழுக்க பிரத்யக்ஷம். ஆனா பிரத்யக்ஷத்துவம் இல்லாமல் பரோட்சத்துவம் உண்டு,
பரோட்சத்துவம் இல்லாமல் பிரத்யக்ஷத்துவமும் உண்டு. ரெண்டும் ஒரு இடத்துல சேர்ந்தா இது ரெண்டுக்கும் சாங்கரியம்னு சொல்றது. அப்படியானால் இது ஜாதியாகாது. இன்னொன்னு, இது ஜாதி இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் அவ்யாப்திய விற்பித்வா. ஜாதி எப்பவுமே அந்த விற்த்தியில வியாப்தி விற்த்தியாக இருக்கும். அதாவது அவ்யாப்தி விற்த்தினா அங்க ஒரு மூலையில இருக்கு ஒரு மூலையில இல்லைன்னு சொன்னா அவ்யாப்தி விற்த்தி. மரத்துல சஞ்யோகம், கபியோ உட்கார்ந்து இருக்கு, கபியோட சஞ்யோகம் மரத்தை கூட வியாபிச்சுட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இல்லைன்னு. ஆனா வியாப்தி விற்த்திங்கிறத அப்படி சொல்ல முடியாது. ஒரு மாடு இருக்குன்னா அதுல கோத்துங்கிறது மாடுல இந்த பக்கம் கோத்துவம் இருக்கு அந்த பக்கம் அசுத்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கோத்துவம் இருந்தா அது பூரா அந்த வெற்றியில கோத்துவம் தான் இருக்கு, வேற இன்னொன்னு அங்க இடம் கிடையாது. மாடுன்னு சொன்னா அது வெறும் மாடா இருக்கும், அதுல கோத்துவம் தான் அதுல இருக்குமே தவிர அது ஒரு பக்கம் கோத்துவம் இன்னொரு பக்கம் கோத்துவம் இல்லைங்கிறது வராது. அதனால ஜாதி எப்பவுமே வியாப்தி விருத்தி, இதுவும் இருக்கு அதுவும் இருக்குன்னு கலக்காது. இங்க நீங்க பரோட்சத்துவம் அபரோக்ஷத்துவம் ரெண்டும் இருக்குன்னு சொன்னா ரெண்டும் வியாப்தி விருத்தி ஆக முடியாது. இந்த பக்கம் பரோட்சத்துவம் இருக்கு அந்த பக்கம் இந்த தியானத்துல அபரோக்ஷத்துவம் இருக்குன்னு சொல்றதுக்கு அவ்யாப்தி விருத்தித்துவம் வரும். இன்னொன்னு ஆமா ஜாதிக்கு பாதகம்னு கரெக்ட். அதனாலதான் அது ஜாதி இல்லைன்னு சொல்றோம். அந்த பரோட்சத்துவம் பிரத்யக்ஷத்துவம் இதெல்லாம் ஜாதி கிடையாது. ஜாதியா இருந்தா சாங்கரியம் அதுக்கு பாதகமா போயிடும். அது ஜாதி இல்லை, இது என்னதுன்னு வேற சொல்லணும். பிரத்யக்ஷத்துவங்கிறது இந்த விஷயாவச்சின்ன சைத்தன்யம் விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் இது ரெண்டும் ஒன்னாக சேரும் போது சொல்லக்கூடிய விஷயம். இப்படிதான் சொல்லணுமே தவிர அந்த அது ஒரு விற்த்தியில இருக்கக்கூடிய ஒரு ஜாதின்னு சொல்ல முடியாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். பிரமாத்வாதினா சங்கர பிரசங்காச்ச. சரி, பிரத்யக்ஷத்துவம் பரோட்சத்துவத்தை விட்டால் கூட பிரத்யக்ஷத்துவம் பிரமாத்வம் இது ரெண்டையும் வச்சுட்டு சாங்கரியம் காமிக்கலாம். ஏன்னா பிரமாத்மகமான பிரத்யக்ஷத்துல பிரத்யக்ஷத்துவம் இருக்கு பிரமாத்வம் இல்லை. பிரமாத்மகமான பரோட்ச ஜானத்துல பிரத்யக்ஷத்துவம் இல்லை பிரமாத்வம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பிரமாத்வம் பிரத்யக்ஷத்துவம் ஒரு சில தியானத்துல ரெண்டு சேர்றது. சேர்ந்தா என்னாச்சு? அதுவே ஒரு சாங்கரியம். பல விதமான சாங்கரியம் காமிக்கலாம். ஆக இந்த சாங்கரியத்தினாலும் இந்த பிரத்யக்ஷத்துவம் பரோட்சத்துவங்கிறது விற்த்தியில இருக்கக்கூடிய ஒரு ஜாதி விசேஷம்னு சொல்றது தவறு. ஆகையால கடைசியில எப்படி சொல்லணும்? பிரத்யக்ஷலத்துக்கும் பரோட்சலத்துக்கும் வித்தியாசம் சொல்லணும்னா பிரத்யக்ஷலத்துல அந்த விஷயமும் விற்த்தியும் சேர்றது, விருத்தியவச்சின்ன சைத்தன்யம் விஷயாவச்சின்ன சைத்தன்யம் கலக்கிறது. அதனால விஷயம் பிரத்யமானது. பரோட்சலத்துல அது சேரல, உள்ளுக்குள்ளேயே விருத்தி வருது, இந்த கண்ண விருத்தி வருது, விஷயம் எங்கேயோ இருக்கு. ஆக அப்படியே விவகாரம் நடக்கிறது. அதனால அது பரோட்சமா இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர இது ஒரு ஜாதி இது ஒரு ஜாதி அது ஒரு ஜாதின்னு சொல்றது